நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? எஸ், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். ஆண்டவரின் திருச்சிலுவை மாட்சி விழாவை எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கிறோம். சோ அந்த திருச்சிலுவை விழா அப்படிங்கிறப்ப நீங்க நிறைய பேர் வந்து சிலுவை முத்து சிலுவை எல்லாம் பேர் வச்சோம். உங்களுக்கு திருநாம விழா வாழ்த்துக்கள். அந்த சிலுவையினுடைய மாட்சியின் அடையாளம், அது வந்து ஒரு மீட்பின் அடையாளம். அதை இன்னைக்கு உணர்ந்து நிறைய ஒரு பயங்கரமான உணர்ச்சி பெருக்கமிக்க ஒரு நாள். சோ அந்த வேலை இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயணம். நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இண்டிவிஜுவலா, அதாவது டிராவலிங் இண்டிவிஜுவலா எல்லாரும் தனித்தனியா பண்ணிட்டு இருக்காங்க, பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பயணம் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, முதுகுல ஒரு சிலுவை என்ன பண்ணிருக்குது, சுமத்தப்பட்டிருக்கு. எல்லாருமே ஒரு சிலுவையை சுமந்தாடிக்கு ஒரு பயணம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க நம்மள மாதிரி ஒருத்தன், நம்மள மாதிரி உங்களை மாதிரி என்னைய மாதிரி நிகழ்ச்சி அந்த மாதிரி ஒருத்தன் என்ன பண்றாங்க இருக்கிறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த சிலுவை ரொம்ப பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுமக்கவே முடியலன்னு ரொம்ப என்ன பண்றான், கஷ்டப்படுறான். நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிற திரும்பி இயேசு கிறிஸ்து கிட்ட, கடவுளே இந்த சிலுவை ரொம்ப பாரமா இருக்குது, அந்த அடியில இருக்கக்கூடிய சின்ன போர்ஷன் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், லைட்டா கட் பண்ணிக்கிறேன், அந்த வெயிட் எனக்கு என்ன கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னே அவர் என்ன பண்றாரு, இஷ்டம் அப்படின்றாரு. அவரும் என்ன பண்றான், கட் பண்ணிடுறான். மத்த எல்லாரும் அவங்க சிலுவை கரெக்டா என்ன பண்றாங்க, தூக்கிட்டு போறாங்க. இவன் மட்டும் என்ன பண்றான், அந்த லைட்டா கீழே உள்ள போர்ஷன்ல ஒரு 10 அடி உயரம் இருக்கு சிலுவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 அடியில லைட்டா ஒரு அடியை கட் பண்ணி 9 அடியை சிலுவை என்ன பண்றான், கொண்டு போறான், தூக்கிட்டு போறான். இவனுக்கு கட் பண்ணணும்னு ஒரு திருப்தி, ஆகா கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு. திரும்பவும் பயணம் தொடருது. திரும்பவும் கொஞ்ச கழிச்சு என்ன பண்றான், கடினமா ரொம்ப ஃபீல் பண்ணணும். திரும்பவும் கடவுளே திரும்பவும் எனக்கு என்னவா இருக்கு, கடினமா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்ணிக்கிட்டோம், கட் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்கிறான். அப்ப அவர் என்ன பண்றாரு, இஷ்டம் பா அப்படின்றாரு. திரும்ப என்ன பண்றான், 9 அடி சிலுவையா ஒரு அடி கட் பண்ணி 8 அடியா என்ன பண்றான். திரும்பவும் பயணம் போகுது. திரும்பவும் சுமையா ஃபீல் பண்றான். திரும்பவும் கேட்கிறான். திரும்பவும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இஷ்டம் பாங்கிறாரு. 8 அடி சிலுவை இப்ப பாத்தீங்கன்னா இப்படியே குறைஞ்சு 5 அடி சிலுவையா என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. இப்ப எல்லாம் போகிறப்ப ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் என்ன பண்ணணும், போகணும். மிகப்பெரிய பள்ளத்தாக்கு என்ன ஆகுது இருக்குது. அப்ப எல்லாரும் அந்த சிலுவை சுமந்து வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சிலுவை பள்ளத்தாக்கின் குறுக்கை வச்சு என்ன பண்றாங்க, சிலுவை மேல ஏறி கடந்து போறாங்க. இப்ப நம்மள மாதிரி உள்ள தம்பி என்ன பண்றாரு, 10 அடி சிலுவையா 5 அடியா மாத்திட்டாரு. அந்த பள்ளத்தாக்கினுடைய அகலம் 10 அடிக்கு கரெக்டா இருந்துச்சு சிலுவை வச்சு கொண்டு போறதுக்கு. இப்ப ஒரு சிலுவை வச்சு எட்டி பார்த்தாருன்னா 5 அடிக்கு மட்டும்தான் சிலுவை பள்ளத்துக்கு மேல என்ன பண்ணுவோம், நீட்டிட்டு மீதி 5 அடிக்கு என்ன பண்ண முடியும், ஒன்னும் செய்ய முடியாது. அவரோடு வந்து எல்லாருமே அந்த இடத்த விட்டு கடந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கான வாழ்க்கையை சென்று அடைந்துட்டாங்க. தம்பி அங்கேயே அது போலதான் இன்னைக்கு நாமும் ஒவ்வொருவருக்கும் சிலுவை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவை எவ்வளவு மகிழ்ச்சியோட நான் சுமந்துட்டு போறேன், அந்த சிலுவை எனக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது, அதை நான் உணர்ந்தா இடல நின்னு நான் ஒரு அடி கட் பண்ணிக்கட்டுமா இல்ல அரை அடி கட் பண்ணிக்குமான்னு கேட்க நாம சிலுவையை சுமக்க நாம் வந்து உணர்ந்தாலே போதும், அது ஒரு சுமையாக தெரியாது அப்படின்றதுதான் இந்த கதையின் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இது ஒரு அற்புதமான கதை கொடுத்த இறைவனுக்கு நன்றியும் சொல்லிட்டு இன்றைய நாள் நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
அவவினை தீர்ப்பாள் பதம் உன்னை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே. கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல் உன் கதையை. கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல் உன் கதையை. வெள்ளம் போல அவள் கருணை பாய்ந்திட தேனோரும் வாழ்வு கண்டிடுவாய். தேனோரும் வாழ்வு கண்டிடுவாய். இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா அவவினை தீர்ப்பாள் பதம் உன்னை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா அவவினை தீர்ப்பாள் பதம் உன்னை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே. நிதம் துணை சேர்ப்பாயே. சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்து விட்டோம், கண்டு கழித்தோம் என்று சொல்லலாம் ஆலய தரிசனம் பகுதியை. இன்றைய நாள் இன்று ஒரு சிறப்பான நாள்ல நம்ம என்ன சிந்திக்க போகிறோம்? எனக்கு இயேசு கிறிஸ்து சுமந்த திருச்சிலுவை நம்ம எல்லாருக்கும் மீட்பு என்ன பண்ணிருக்கு கொடுத்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் உலகின் அவமானத்தின் சின்னமாக அடையாளப்படுத்தப்பட்ட சிலுவை என்று உலகத்தின் மீட்பின் சின்னமாக என்ன இருக்குது அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நினைச்சார் அப்படின்னா எவ்வளவு கீழ் நிலையில இருந்தாலும் கூட நம்ம உயர்த்திய நல்ல நிலைக்கு என்ன பண்ணுவாங்க கொண்டு வர முடியும். ஒரு திருச்சிலுவை, ஒரு சிலுவை அப்படின்னா ஒரு சாபத்தின் அடையாளம், ஒரு வெட்கக்கேடின் ஒரு அடையாளம் அப்படிலாம் இருந்த காலகட்டத்துக்கு மத்தியில அவர் அந்த சிலுவையில் தன் இன்னுரை வைத்து நமக்கு எல்லாம் ஒரு மீட்பு கொடுத்ததுனால மீட்பின் அடையாளம் என்ன இருக்கு, அது உயர்ந்து இருக்கின்றது அந்த சிலுவை மரம். அப்போ அந்த சிலுவை மரம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் ஏராளம் இருக்கின்றது. அதைத்தான் இன்னைக்கு நாள் என்ன பண்ண போறோம். அப்போ முதல் விஷயம், அந்த திருச்சிலுவை மரம் எனக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம், ஒரு தியாக வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து போல இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் எல்லாமுமாக வந்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எங்களை சார்ந்தவர், இயேசு கிறிஸ்து எங்களை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி யாரும் என்ன பண்ணிக்க முடியாது, பங்கு போட்டுக்க முடியாது, புரிச்சிக்க முடியாது. அவர் எல்லாருக்கும் எல்லாருமாக வந்த ஒரு கடவுள். இன்னைக்கு அதனாலதான் அவருடைய கிறிஸ்து பிறப்பு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு சமய திருவிழா அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு உலக பொது விழாவாக என்ன கொண்டாடிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஏற்றுக்கொண்டது போல எனக்கு எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ எப்ப ஏத்துக்கிட்டாங்க, அவருடைய தியாக வாழ்க்கையின் அடையாளமா. அந்த தியாக வாழ்க்கை இருந்துச்சுன்னா இன்று நம்மையும் அனைவரும் நேசிப்பார்கள், நம்மையும் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நாம் சிந்திப்போம். தொடர்ந்து பேசுவோம், பார்த்து பார்க்கலாம். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறைச்செய்திகளை எடுத்துரைப்பேன். அவர்களை அவர் கொன்றது போல்
அவரை தேடினர். மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாயில்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். ஆண்டவர் இயேசுவிலே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே, திருச்சிலுவையின் திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே பதிலுரை பாடலாக நமக்கு திருப்பாடல் 78 தரப்பட்டிருக்கின்றது. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள் என்கின்ற பதிலுரையோடு இந்த திருப்பாடல் துவங்குகிறது. 78 என்கின்ற இந்த திருப்பாடல் 72 இறை வார்த்தைகளை கொண்ட மிக நீண்ட திருப்பாடல்களில் ஒன்று. வரலாற்று திருப்பாடல்கள் என்கின்ற ஒரு தொகுப்பு உண்டு. திருப்பாடல் 78, 79, 85, 105, 106, 129, 136 மற்றும் 144 ஆகிய 8 திருப்பாடல்களை உள்ளடக்கியது இந்த வரலாற்று திருப்பாடல்கள் தொகுப்பு. இந்த வரலாற்று திருப்பாடல்கள் இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு செய்த அளவு கடந்த நன்மை, அவர்கள் மீது இறைவன் கொண்ட அளவு கடந்த பேரன்பு, ஆனால் அவர்கள் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிராக பாவம் செய்கின்ற நிலை, அதற்காக அவர்கள் பெறுகின்ற தண்டனை, மீளவும் அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிற இறைவன் கனிவோடு அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வது என்கின்ற இந்த இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்க்கை சுழற்சியை மையமாய் கொண்ட திருப்பாடல். இந்த 8 திருப்பாடல்களிலே 78வது திருப்பாடலானது மிக நீளமானதும் முதன்மையானதும் கூட. இந்த திருப்பாடலானது இஸ்ரேல் மக்களினுடைய தொடக்ககால வாழ்க்கை நிகழ்ச்சியை, அதாவது எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்த நிலையிலிருந்து தாவீது அரசர் வரைக்குமாகிய இந்த நீண்ட காலகட்டத்திலே இறைவன் ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுக்கு செய்த அத்தனை நன்மைகளையும் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு புகழ்ச்சியும் நன்றியும் சொல்லுகிற பாடலாக அமைகிறது. மக்களையும் இறைவனுக்கு நன்றி சொல்ல அழைக்கின்ற திருப்பாடலாக இந்த பாடல் அமைகிறது. இறைவன் எகிப்திலிருந்து அவர்கள் மீண்டு வந்தபோது அவர்களுக்கு செய்த அளவு கடந்த நன்மை,
நெருப்பு தூணாகவும் மேக தூணாகவும் அவர்களை வழிநடத்திய அவருடைய கருணை. அவர்கள் பாலைவனத்திலே நடந்து வருகிற போது மன்னா உணவையும் தண்ணீரையும் கொடுத்து அவர்களுடைய தாகத்தையும் அவர்களுடைய பசியையும் தீர்த்த இறைவனுடைய பெருங்கருணை. ஆனாலும் கூட இறைவனுடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை அவர்கள் நினையாமல் இறைவனுக்கு எதிராக அவர்கள் முறுமுறுப்பது, அவருக்கு கீழ்ப்படியாமல் போவது, அதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற தண்டனை என்று இந்த திருப்பாடல் தொடர்ந்து இறைவனுடைய கருணையையும் மக்களினுடைய கீழ்ப்படியாத பாவ நிலையையும் நமக்கு விளக்கி கூறுகிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பதிலுரை பாடலிலே மிக சிறப்பாக இந்த மக்கள் உதட்டினாலே தன்னை போற்றினாலும் அவருடைய உள்ளம் தன்னை விட்டு தொலைவில் இருக்கிறது என்று இறைவன் இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக சொல்லுகிறார். இதை நாம் வாசிக்கின்ற போது மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையிலே மார்க்கு மேற்கோள் காட்டுகின்ற எசாயா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை நமக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், ஆனால் அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது என்று இறைவன் வருத்தப்படுகிறார். சில வேளைகளில் நமது வாழ்க்கையிலும் கூட இது பொருந்தி போகிறது. இறைவனை அவர்கள் வாழ்த்தி பாட, இறைவனுடைய இரக்கத்தை நினைத்து அவருடைய மன்னிப்பை நினைந்து இறைவனுக்கு நன்றி கூற இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எபிரேய மொழியிலே இரக்கம் என்கின்ற இந்த வார்த்தைக்கு ரஹம் அல்லது ரஹமிம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ரஹம் அல்லது ரஹமிம் என்றால் இறைவனுடைய கருணை அல்லது இறைவனுடைய இரக்கம் என்பது பொருள். இந்த வார்த்தையினுடைய தனி சிறப்பு என்னவென்றால், இந்த ரகம் அதனுடைய நீட்சியாக இந்த ரகமும் என்கின்ற இந்த வார்த்தை தான் தாயினுடைய கருப்பைக்குமான வார்த்தையாக இருக்கிறது. ரகம் என்றால் தாயின் கருப்பை, ரகம் என்றால் இரக்கம். எந்த அளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். தாயினுடைய கருவிலே ஒரு குழந்தை இருக்கிற போது அந்த குழந்தைக்காக அத்தனை தியாகத்தையும் ஒரு தாய் மேற்கொள்கிறார். அந்த குழந்தை உயிரோடு இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே ஒரு உயிராக வந்து சேர வேண்டும் என்பதற்காக எத்தனை தியாகத்தோடு பேரன்போடு அந்த தாய் அந்த குழந்தையை கருவிலே தாங்குகிறார், கருவிலே பராமரிக்கிறார். அதை போல இறைவன் தன்னுடைய கருப்பையிலே நம் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். தமது கருப்பையிலே நம் ஒவ்வொருவரையும் அவர் கோழி தன் குஞ்சுகளை அடைகாப்பது போல அடைகாத்துக் கொண்டிருக்கிறார். அளவு கடந்த கருணையும் இரக்கமும் பேரன்பும் கொண்டவராக இறைவன் நமக்கு இருக்கிறார் என்பதை இந்த ரகம் என்கின்ற வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. இறைவன் தாயினும் அளவு கடந்த விதத்திலே நம்மை அன்பு செய்கிறார். எசையா புத்தகம் 49வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோமே, பால் குடிக்கிற குழந்தையை தாய் மறந்து விடுவதுண்டோ, அப்படியே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறந்து விடுவதில்லை என்று இறைவன் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த பதிலுரை பாடல் நமக்கு அழகான ஒரு உண்மையை கொடுக்கிறது. எத்தனைதான் நாம் இறைவனுக்கு எதிராக தீங்கு செய்தாலும், பாவம் செய்தாலும், பலவீனத்திலே, தவறிலே, தடுமாற்றத்திலே நாம் விழுந்து போனாலும், தடம் மாறி போனாலும் இறைவன் நம்மை கைவிட்டு விடுகிறவர் அல்ல. நம்மை அன்பு செய்கிறவர், அரவணைக்கிறவர். நாம் பாவத்திலே விழுந்து போனால் நம்மை தேடி வந்து கைதூக்கி விடுகிறவர். நாம் பாவத்திலே அமிழ்ந்திருந்தால் நம்மை விட்டுவிட்டு போய்விடுபவர் அல்ல. இரக்கமும் கருணையும் கொண்ட இறைவன் நாம் திரும்ப திரும்ப தவறு செய்கிற போதும் நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார், அரவணைத்துக் கொண்டே இருக்கிறார், அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். இந்த நம்பிக்கையை இன்றைக்கு இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய திருவிழாவும் கூட இதற்கு பொருத்தமாய் இருக்கிறது. நம் மீது அளவு கடந்த அன்பு கொள்ளுகிற இறைவன் சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுப்பதன் வழியாக தன்னுடைய அன்பின் உச்சத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கரங்களை விரித்து சிலுவையிலே தொங்குகிற போது, ஆண்டவரே நீர் எவ்வளவு என்னை அன்பு செய்கிறீர் என்று நான் கேட்டேன். அவர் கரங்களை விரித்து சொன்னார், இந்த அளவு உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று. உயிரை கொடுத்து நமக்கு அன்பு காட்டுகிற இறைவன், நம்மை மன்னிக்கின்ற இறைவன், நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற இறைவன். இந்த இறைவனை நாம் மகிழ்ச்சியோடு கண்களை மூடி அவருக்கு இந்த நாளையும் நம்மையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக, இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமது அளவு கடந்த அன்பை, இரக்கத்தை, கருணையை எங்களுக்கு தாயினும் சால பரிந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய தவறுகளையெல்லாம் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களை அரவணைத்து காத்துக் கொள்ளுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் உமது அருட்கரத்திலே எங்களை வைத்து தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில திருச்சிலுவை மாட்சி விழாவில் திருச்சிலுவையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் அடுத்ததாக
forgiveness. Yes. ஒரு கடுமையான ஒரு பாதையா இருந்தாலும், ஒரு கடினமான பாதையா இருந்தாலும், அங்கே மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது அந்த திருச்சிலுவை அதுதான் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தது இல்லையா? சோ அப்படிப்பட்ட திருச்சிலுவையில உயிர் பிரியும் அந்த நேரத்துல அவர் கடைசியா சொன்னது வார்த்தை என்ன? இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள் பிதாவே, இவர்கள் அனைவரையும் மன்னியும் அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நற்காரியத்தை, மன்னிப்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அந்த திருச்சிலுவை ஒவ்வொரு நாளும் அந்த மன்னிப்பு கடவுள் வணக்கம் நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லா எபிசோட்ஸும் எடுத்து பார்த்தா அதுல வந்து அந்த நன்றி வெளிப்பாடு, மன்னிப்பு இதெல்லாம் அதிகமா திரும்ப வரக்கூடிய காரணம் என்னன்னா, எனக்கு நாம அதெல்லாம் செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். பல நேரங்கள் பிறரை மன்னிப்பதற்கு நமக்கு எளிதில் மனம் என்ன ஆகுது, வருவது இல்லை. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம மன்னிப்பது போல நாமும் இன்னொருத்தவங்களை மன்னிக்கிறோமான்னு கேட்டா மன்னிக்கிறதே கிடையாது. சோ அப்ப அந்த மன்னிப்பை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை பாடத்தை திருச்சிலுவையிடமிருந்து கற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். இன்னைக்கு எவ்வளவு பேரை நம்ம மன்னிப்பதற்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா. அதுல அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒருத்தரை நான் என்ன பண்ணிட்டேன், முழுமையாக நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு ஒரு பிராக்டிஸ், ஒரு பயிற்சி எடுத்து அதை செஞ்சு அந்த நபர்கிட்ட போய் இப்படி ஒரு விஷயம் உங்களை ரொம்ப நாள் மன்னிக்காம இருந்தேன், நீங்களும் மன்னிப்பு கேட்டீங்க, நான் அதை பத்தி பேசாம இருந்தேன், நான் இன்று முதல் உங்களை என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன். நான் அந்த நிமிடம் அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். எப்போதும் போல சகஜமா ஒரு நல்ல நண்பர்களாக நம்ம என்ன பண்ணலாம், இருக்கலாம். சோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க வந்து கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன். அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அதுதான் மன்னிப்பினுடைய மகத்துவம். அந்த மகத்துவத்தை திருச்சிலுவையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். செப்டம்பர் 14 திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருவிழா. கிபி 312ஆம் ஆண்டு அரசர்கள் கான்ஸ்டன்டைன் மற்றும் மேக்லண்டியூஸ் இருவருக்கும் நடைபெற்ற போரில் அரசன் கான்ஸ்டன்டைன் தான் வெற்றி பெறுவதற்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபித்தார். அரசர் கான்ஸ்டன்டைனின் மன்றாட்டை கேட்ட ஆண்டவர் இயேசு வானில் சிலுவை அடையாளத்தினை தோன்ற செய்து ஆசீர்வதிக்க அரசர் கான்ஸ்டன்டைன் போரில் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்பிய அரசர் கான்ஸ்டன்டைன் திருச்சிலுவையினை ரோமையின் அடையாள சின்னமாக ஏற்றுக்கொண்டு தன் போர் வீரர்களின் கவசத்தில் பொறிக்க உத்தரவிட்டார். அரசர் கான்ஸ்டன்டைனின் தாயாரான ஹெலினா புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட போது கிபி 326ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் நாள் ஆண்டவர் இயேசு அறையுண்ட திருச்சிலுவையினை கண்டுபிடித்தார். ஆண்டவர் இயேசு அறையப்பட்ட உண்மையான திருச்சிலுவையினை கண்ட அரசர் கான்ஸ்டன்டைன் கல்வாரி மலையில் 2 ஆலயங்களை கட்டி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி திருச்சிலுவைக்கு வணக்கம் செலுத்தினார். கிபி 614ஆம் ஆண்டு பெர்சிய அரசன் 2ஆம் சொஸ்ரோஸ் சிரியா மற்றும் பாலஸ்தீனத்தை கைப்பற்றி பல்வேறு பொக்கிஷங்களை அபகரிக்க திருச்சிலுவையினையும் தன்னோடு எடுத்து சென்றார். கிபி 629ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிளின் பேரரசர் ஹெராக்லியஸ் பெர்சிய நாட்டின் மீது படையெடுத்து ஆண்டவரின் திருச்சிலுவையினை கண்டுபிடித்தார். பேரரசர் ஹெராக்லியஸ் ஆண்டவர் சுமந்த சிலுவையினை மிகுந்த பக்தியோடு சாக்கு உடை அணிந்து எருசலேமிற்கு கொண்டு வர கிபி 629ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் நாள் திருச்சிலுவையினை எருசலேமிலிருந்த ஆலயத்தில் நிறுவி மகிமைப்படுத்தினார். திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் வாழ்விலுள்ள துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மன வலிமையினை அருளும்படியாக ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புரிதல் பகுதி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைய சிறப்பான நாள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா திருச்சிலுவையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள்ல அடுத்ததா என்ன? சோ அடுத்ததா என்னன்னா, திருச்சிலுவையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பொறுமை. ஏன்னா அவ்வளோ ஒரு பொறுமையோடு இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து செல்கின்ற பொழுது சுத்தி இருந்தவங்க அவங்களை கிண்டல் பண்ணாங்க, கேலி செஞ்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. எவ்வளவு விஷயங்கள், இடையூறுகள் எல்லாம் இருந்துச்சு. கடவுளின் மகன் இல்லையா அவரு,
அப்ப அப்படிங்கிறப்ப அவர் நினைச்ச ஒரு நொடியில எவனெல்லாம் கிண்டல் பண்ணணும், எவனோ இது பண்ணணும், துவம்சம் பண்ணிருக்கலாம். அவனை வந்து வாய் இனிமேல் உன்னால பேசவே முடியாது அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம், சொல்லி ஒரு சாபம் கொடுத்திருக்கலாம். அடிக்க கை வாங்கினவங்க இனிமேல் கை விளங்காம போயிடும் சாபம் கொடுத்திருக்கலாம். ஆனா எதையுமே அவர் என்ன பண்ணல, செய்யல. அவர் வந்து ஒரு மனிதன், அவர் 100% மனிதன், 100% கடவுள் அவர் சொல்ற காரணம் 100% மனிதன். ஏன் சொல்றோம், நாம பட்ட அதே வலியும் வேதனையும் அவமானமும் என்ன பண்றாரு, அவரும் பற்றுக்கிறாரு. இன்னைக்கு நம்மள யாராவது ஒருத்தங்க காயப்படுத்திட்டாங்கன்னா பதிலுக்கு அவனை எப்பண்டா ஒரு அடி அடிச்சா 2 அடி அடிக்காம என்ன பண்றது, நம்ம விட மாட்டோம். அந்த 2 அடி அடிப்பதற்கான வாய்ப்பு எப்போ காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவனை பழி இந்த வார்த்தை சொல்லி என்ன பண்ணிட்டான், கிண்டல் பண்ணிட்டான், இந்த வார்த்தை சொல்லி என்னை வந்து அவமானப்படுத்திட்டான். இதே வார்த்தையை நான் அவனுக்கும் சொல்லி அதே வலியும் வேதனையும் கொடுப்பதற்கான நேரம் வரும். அந்த நேரம் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், காத்துக்கிட்டு இருப்பேன். இல்ல அப்படிப்பட்ட நேரத்தை நான் என்ன பண்ணுவேன், உருவாக்குவேன். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கொண்டிருக்கக்கூடிய நம்மள தேவையில்லாத ஒரு கசப்புணர்வுகள் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா எவ்வளவு இழிநிலைக்கு நம்ம இழிவுபடுத்தினாலும், எவ்வளவு கிண்டல் பண்ணாலும், எவ்வளவு கேலி பேசினாலும் அவர் எதை பத்தியும் என்ன பண்ணல, கவலைப்படவில்லை. பொறுமையோட அந்த சிலுவை சுமந்து என்னோட இலக்கு என்ன, நான் அந்த இடத்துக்கு அந்த மண்டை ஒடுங்குற இடத்துக்கு என்ன பண்ணணும், சிலுவை சுமந்துட்டு போகணும். அங்க என்னோட இன்னுயிரை இந்த உலகத்தின் மீட்புக்காக கொடுக்கணும். இதுதான் என்னுடைய பர்பஸ். அவர் நோக்கம் என்பது அவருக்கு என்ன இருந்துச்சு, தெளிவா இருந்துச்சு. சோ இடையில அதை டைவர்ட் பண்றதுக்கான கேலிகளுக்கோ இல்ல கிண்டல்களுக்கோ வெற்று பேச்சுகளுக்கோ அவர் என்ன பண்ணல, செவி கொடுக்கவே இல்லை. பொறுமையோடு கடந்து சென்றார். இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையின் கடினமான பாதையில் பயணிக்கின்ற போது சில நேரங்கள் யாருக்கும் உட்காந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், பதில் சொல்லணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. நான் என்ன செய்யறேங்கிறது எனக்கு தெரிஞ்சா போதும். என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன என்பது எனக்கு தெரிஞ்சா போதும். அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல இவன் வீண் வேலை செய்யறான், இவன் வெட்டி வேலை செய்யறான், இவன் ஒருத்தருக்கு ஒரு உதவியும் செய்யல, இவன் ரொம்ப சுயநலத்தோட நடந்துக்கிறான், உலகம் 1000 பழிச்சொற்களை கூறி நம்ம கூட்டுனாலும் பொறுமையோடு செல்ல இந்த திருச்சிலுவையிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றானாம். அவனெல்லாம் கடவுளே எனக்கு அதை கொடு, இறைவா எனக்கு இதை கொடு, இப்படி மனிதர்கள் எதையாவது ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இரவாக பகலாக ஓயாமல் இரவு பகலாக கடுப்பாகி போனார் கடவுள். மனித தொல்லையில்லா இடம் ஒன்றிற்கு போக முடிவெடுத்தார். இப்படியா இவர்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள்? யார் யாரிடமோ போய் யோசனை கேட்டார். எப்படியெல்லாமோ யோசனை சொன்னார்கள். இமயமலை பனிமலைக்குள் போய்விடுங்கள், அங்கே யாரும் வரமாட்டார்கள். அங்கேயும் வந்து விடுகிறார்களே கண்ட களிசடை பதர்கள். நிலாவுக்கு நகருங்கள், அங்கேயும் பட்டா போட்டு கொண்டு இருக்கிறார்களே இந்த மனித பதர்கள். வடதென் துருவங்களுக்கு போய்விடுங்கள், அங்கேயும் ஆய்வு அது இதுன்னு துருவி ஆராய்வு என்ற பெயரிலே வந்து விடுகிறார்களே. கடைசியாக அடர் காட்டுக்குள் தவம் இருந்த ஒரு ஞானியை அணுகிய போது அந்த கடவுளிடம் அவர் சொன்னார், என்ன கடவுளே, மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு தானே நீங்கள் போகணும், அதுக்கு ஒரே ஒரு இடம்தான் இருக்குது, அங்கு நீங்கள் முயற்சிக்கலாமே, சொல்லுங்கள், அதைத்தான் நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன், இந்த மனிதர்கள் என்னை ரொம்ப தொந்தரவு செய்கிறார்கள். சொன்னார் அவர், மனித மனங்கள் அங்கே போங்கள், மனித மனங்களுக்குள்ளே போங்கள், அங்கேதான் இந்த மனித தொந்தரவு எதுவுமே இருக்காது. என்ன இந்த மனித மனமோ, உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் போலியான அன்பை விழுந்து கவனிப்பதும் தான் இந்த மனித மனம். மாறுபாடுகள் கொண்டன மனித மனங்கள். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், இல்லை என்றால் 1000 காரணங்கள். இது வி சீதாராமனின் வரிகள். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அதை தாவவிட்டால், தப்பி ஓடவிட்டால் பாவத்தில் நம்மை ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும். அடித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது, அப்படியே விட்டு விட்டால் முடிவும் இராது. நயத்தாலும் பயத்தாலும் அடங்கி விடாது, நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. வெள்ளிப்பணம் கண்டு வாலாட்டம் போடும், கள்ளத்தனம் செய்து வெறியாட்டம் ஆடும், கல்லை பாலாக்கி களியாட்டம் போடும். கடவுள் இருப்பதை கருதாமல் ஓடும் இந்த மனம் ஒரு குரங்கு. இங்கே இந்த உலகிலே எல்லா மனிதரும் ஒரு வகையில் மன நோயாளிதான். சிலர் கிழிந்த சட்டையுடன், சிலர் கிழிந்த இதயத்துடன். சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் திருச்சிலுவையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். அடுத்தது கீழ்ப்படிதல்.
அந்த கீழ்ப்படிதல் அப்படின்றது நம்ம இந்த திருச்சிலுவையிடமிருந்து எப்படி கற்றுக்கணும்னா, அன்றைய நாள்ல அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை நான் நிறைவேற்ற வேண்டும். அந்த கீழ்ப்படிதல், அந்த வார்த்தைக்கு ஓகே, நான் வந்து அதை சரி செய்வேன் அப்படின்ற மாதிரி அதனை நோக்கி அந்த பயணம் வந்து அதனை நோக்கி சென்றது. நம்மள இப்ப எத்தனை பேர் வந்து சாதாரண பெற்றோர்களுடைய வார்த்தை கூட அந்த கீழ்ப்படிதல் இருக்க மாட்டேது. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் தான் போயிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த திருச்சிலுவையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் கீழ்ப்படிதல். கண்டிப்பா அந்த சிலுவை சுமப்பதற்கு முந்தைய இரவு நம்ம பெரிய வியாழன் அப்படி நம்ம அனுசரிக்கக்கூடிய அந்த இரவின் பொழுது அவர் வந்து அவருக்கு எப்படிப்பட்ட சாவை எதிர்கொள்ள போகிறோம் என்பதை அவர் அறிந்திருந்தார். இன்னைக்கு நம்ம சாகுற நாள் நமக்கு எல்லாருக்குமே வந்து பிறந்த நாள் என்னன்னு தெரியாது, இறக்க போற நாள் என்னன்னு தெரியாது. அதனால சந்தோஷமா வாழ்ந்துட்டு எனக்கு என்னமோ இன்னும் நமக்கு போறதுக்கு எத்தனையோ வருஷ கணக்குல நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடாவடித்தனத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய இறப்பு ஒருவேளை கடவுள் சொல்லிட்டாரு, நீங்க இத்தனாம் தேதி இறந்துருவீங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் என்பது இருக்காது. அந்த இறப்பை நோக்கி இருக்கும். இன்னொன்று நம்ம சந்தோஷமா இருப்போம் கேட்டா சந்தோஷம் சுத்தமா இருக்கவே இருக்காது. நம்மளால மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது. ஏன்னா நான் இறக்க போற நாள் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை நம்ம எப்படி இறக்க போறோம்னு அதுவும் டீட்டெயிலா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியாவே நம்மளால இருக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழலில் ஒன்று தெரிந்திருந்த இயேசு கிறிஸ்து அப்ப ஒரு மனிதனா இருக்கிறப்ப எவ்வளவு பெரிய மன அழுத்தத்துல இருந்திருப்பாரு. அப்ப அந்த மன அழுத்தத்துல இருந்த போதும் கடவுள்கிட்ட போய் கேட்கிறாரு, அந்த துன்ப கிண்ணத்தை வந்து முடிஞ்சா என்கிட்ட இருந்து அகற்ற முடியுமா, இந்த பிரச்சனை என்கிட்ட வந்து வேண்டாம், இதை நான் ஃபேஸ் பண்ணாம என்னால எஸ்கேப் பண்ண முடியுமா, ஆனா அதுவும் ஏன் விருப்பத்தினால் அல்ல, நம்ம என்னைக்கையாவது நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுருக்கோம். இருந்தாலும் இது என் விருப்பத்துல கூட இல்ல, இது உங்களுக்கு கொடுக்கணும்னு இஷ்டம் இருந்தா எனக்கு என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படின்னு நினைக்காம நம்ம ப்ரேயர் பண்ணிருக்கோமா? கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு, அவரை நம்ம பின்பற்றுறோம்னு வேற என்ன பண்றோம் சொல்றோம், அவரை வழிபட வேற செய்யறோம். ஆனா அவர் சொன்ன எந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்றது இல்லை. அப்படிப்பட்ட சூழல் இன்று சிந்தித்து பார்ப்போம். அந்த கீழ்ப்படுதல் என்னிடம் இருக்கிறதா, இல்லாவிட்டால் திருச்சிலுவையிடமிருந்து கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். பற்றி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவுடைய பெயரின் சிறப்புகளை தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். ஒருவருடைய பெயர் அவரது ஆளுமையை காட்டுகிறது. ஒரு பெயர் பல சிறப்புகளை கொண்டதாக இருக்கிறது. இயேசுவுடைய பெயர் பல அற்புதங்களை செய்த ஒரு பெயராக இருக்கிறது. எனவே தான் நாம் இயேசுவுடைய பெயரை புகழ்ந்து பாடுகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அன்புக்குரியவர்களே, இயேசுவுடைய பெயர் இணையில்லாத பெயர். அது பல அதிசயங்களை செய்த பெயர். அந்த பெயரை சொல்லியே பலரும் பல அதிசயங்களை செய்திருக்கிறார்கள் என்கிற குறிப்பு விவிலியத்தில் பல இடங்கள் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக மத்தேயு நற்செய்தி 7:22 நாம் வாசிக்கின்றோம். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்று கேட்பார்கள் என்று இயேசு கூறுகிறார். 3 முறை பாருங்க, உம் பெயரால், உம் பெயரால் வல்ல செயல்கள், உம் பெயரால் பேய்களை ஓட்டினோம், உம்முடைய பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைத்தோம் என்று பலரும் சொல்வார்கள். ஆனால் இவர்களெல்லாம் இயேசு பார்த்து, எனக்கு உங்களை தெரியாது என்று நான் சொல்வேன் என்று இயேசு சொல்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? இயேசுவுக்கு நெருக்கமாக இல்லாதவர்கள் கூட, இயேசுவினுடைய முழுமையான சீடர்களாக இல்லாதவர்களும் கூட, இயேசுவுடைய மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட இயேசுவுடைய பெயரை சொல்லி இறைவாக்கு உரைப்பார்கள், வல்ல செயல்களை நிகழ்த்துவார்கள், பேய்களை ஓட்டுவார்கள். அப்படின்னா அந்த பெயருக்குள்ள வல்லமையை, அந்த பெயருடைய சிறப்பை பாருங்கள். அதிசயங்கள் செய்கிற ஒரு பெயராக அன்றும் இன்றும் என்றும் விளங்குகிறது இயேசுவுடைய பெயர். நாமும் இயேசுவுடைய பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் அங்கே அற்புதங்கள், அதிசயங்கள், வல்ல செயல்கள் நிகழும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு இயேசுவுடைய பெயரை நாம் உச்சரிக்க வேண்டும். மதிப்போடும் மாண்போடும் இயேசுவுடைய பெயரை நாம் சொல்ல வேண்டும், பேச வேண்டும். இதுவே நம் அழைப்பு. ஆகவே அற்புதங்கள், வல்ல செயல்கள் ஆற்றுகிற இந்த மாபெரும் பெயரான இயேசுவுடைய பெயரை நாம் மாண்போடு மதிப்போடு அழைப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இயேசுனால திருச்சிலுவையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமா இருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அடுத்ததாக? அடுத்ததான் என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம சொல்லுவோம், கருணையின் வடிவல்லவா அப்படின்னா பாடல்கள்லாம் பாடணும். ஸோ அப்போ அந்த கருணை அப்படிங்கிறது, அந்த இரக்கம் அப்படிங்கிற குணம்
இன்னைக்கு நம்மகிட்ட இறக்க குணமெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். எப்படிப்பட்ட இறக்க குணமாக இருக்கிறது அப்படின்னா, எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது உதவி கேட்டு வந்தாங்க, ஏதாவது அவங்க உதவியில இருக்கிறாங்கன்னா நான் போய் என்ன பண்றேன், இறக்க குணத்தோடு உதவி செய்யறேன். எனக்கு பிடிக்காதவங்க, நான் வெறுக்கக்கூடிய நபர்கள் அதே பிரச்சனையில இருக்கிறாங்கன்னா நான் போய் உதவி செய்யறேன்னு கேட்டா இல்ல செய்யறது கிடையாது. ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். சில நேரங்கள்ல நண்பர்களோட பேசுறப்போ, அதாவது ஏதாவது பேசிட்டு இருப்போம், ட்ரெயின்ல எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ரயில் நண்பர்கள் நிறைய உண்டு. ஏன்னா அவங்க அந்த டைம் ஒண்ணு போல அவங்க ஆபீஸை முடிச்சுட்டு வருவாங்க, நம்ம ஆபீஸை முடிச்சுட்டு போறப்போ அவங்கள பார்க்கக்கூடிய நாட்கள் சில நேரம் பேசுறப்போ, உங்க ஃப்ரெண்ட் அந்த போறாரு, இன்னைக்கு தான் ட்ரெயின் வராது, லேட் ஆகுமே, ஏன் நீங்க சொல்லலாம் அப்படின்னா, மேல வரைக்கும் அவன் ஏறிட்டு இறங்கட்டும். ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு முறை அவங்களோட என்ன பண்ணுங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கு, மேல வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 54 படி மேல ஏறிட்டு என்ன பண்ணணும், அவரு இறங்கணும். அப்புறம் இன்னொருத்தர் யாராவது போறப்ப, இல்ல இன்னைக்கு ட்ரெயின் லேட் ஆகும், கொஞ்சம் இங்கே இருந்துட்டு மேல மெதுவா என்ன பண்ணலாம், மேல போகலாம் அப்படின்னு இன்னொருத்தர். அப்போ என்னன்னா ஒரே விஷயத்த நம்ம வேற, அப்ப இப்படிப்பட்ட இரக்கம் தான் நம்ம கிட்ட என்ன பண்ணுது இருக்குது. அப்போ இதை நாம் திருத்தி கொண்டு திருச்சிலுவையிடமிருந்து இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவர் எப்படி எல்லாருக்கும் எல்லாமுமாக இருந்தாரோ, அப்ப அது போல எல்லாருக்கும் எல்லாமுமாக இரக்க குணத்தையோடு நான் செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக என்ன பண்ணுவோம் இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டோம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. திருச்சிலுவை மாட்சி விழாவில் திருச்சிலுவையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அடுத்ததாங்க. நம்பிக்கை. நம்ம எல்லோருக்குமே அந்த திருச்சிலுவை மேல ஒரு பெரிய நம்பிக்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இருள் ஒருபோதும் முடிவல்ல, வெளிச்சம் எப்பவுமே இருக்கும் அப்படின்றதுதான் இல்லையா அந்த திருச்சிலுவையில இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்ம இப்ப வாழும் வாழ்க்கையில இருக்கா அப்படின்னா இல்ல. ஒரு கணவன் மனைவி ஆகட்டும், இல்ல ஒரு குழந்தைகளுடைய பெற்றோர்கள் ஆகட்டும், ஒரு தந்தை தாய் ஆகட்டும், எப்படி எந்த ஒரு உறவுகளுக்கு மத்தியிலும் அந்த நம்பிக்கை, அடித்தளமான அந்த நம்பிக்கை இல்லாமல் இருப்பதால் தான் வாழ்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பயனற்ற வாழ்க்கையாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது உறவுகளுக்கு இடையில உள்ள நம்பிக்கை கூட என்னைய பொறுத்தவரை கேட்டீங்கன்னா ரெண்டாவது தான். இன்னைக்கு நம்ம மேல முதல் நமக்கு என்ன கிடையாதுன்னா நம்பிக்கை. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்வில் என்னுடைய வாழ்க்கை நிலை மோசமாக இருக்கின்றது, பொருளாதாரத்தில் நான் நலிந்த நிலையில் இருக்கின்றேன், என்னை சுற்றி கடன் பிரச்சனைக்கு எவ்வளவு பிரச்சனை நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போலாம். ஆனால் இந்த நாள் இப்படியே முடிந்து போக போவது கிடையாது, என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து போக போவதில்லை, இது நிச்சயமாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எத்தனை பேர்கிட்ட இருக்குது? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த நம்பிக்கை என்பது கிடையவே கிடையாது. நான் ஒரு மோசமான சொல்லிருக்கேன். நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது விபிலியத்துல எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குது. என்கிட்ட ஒரு பழக்கம் ஒண்ணு இருந்துச்சு. எப்பெல்லாம் எல்லா பிறந்த நாள்களிலுமே, குறிப்பா யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபித்து அந்த பகுதி எடுத்து என்ன பண்ண, என்னோட பிறந்த நாளைக்கு நான் அதை அடிஷனலா வாசிப்பேன். அப்போ ஒரு கட்டத்துல இதை ஒரு ஃபாதர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அதை ஒரு டைம் ஷேர் பண்ண, அவர்கிட்ட ஒரு ஏதோ ஒரு பெயின்ஃபுல் சிச்சுவேஷன் அந்த டைம் அவர்கிட்ட ஷேர் பண்றப்போ, இப்படிலாம் நான் இருக்கிறேன் அந்த மாதிரி. அப்ப ஏன் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. எனக்கு என்னமோ அதுல உடன்பாடு இல்லை, என் லைஃப் சந்தோஷமா இருக்குங்கிறதுல என்ன பண்ணல, உடன்பாடு இல்லை அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, உடன்பாடு இல்லப்பா, அதுக்கு சரியான வார்த்தை நம்பிக்கை இல்ல அப்படின்னாரு. அப்பதான் அதை யோசித்தேன். ஆமா, நமக்கு நம்மள என்ன பண்ணல, நம்பல. நான் சந்தோஷமா இருக்குங்கிறதே நான் என்ன பண்ணல, ஃபர்ஸ்ட் நம்பல. அப்ப நான் எனக்கு எவ்வளவு விஷயங்கள் வாசிப்பதற்கு ஆசீர்வாதமான இறைவார்த்தைகள் எவ்வளவு இருக்கின்ற பொழுது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் என்னது, நான் சந்தோஷமா இல்ல, நான் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நினைச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. அப்ப நம்ம பல நேரங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு புரிதலை யாரோ ஒருத்தங்க எனக்கு சொல்ல போய் எனக்கு புரிஞ்சிருக்கு. இது போல நாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில இருக்க வேண்டும். அதை எடுத்து சொல்லணும், நம்ம நம்ப வேண்டும். நம்ம வாழ்க்கை இப்படியே முடியாது, இது ஒரு நாள்ல மாறுதுமான்னு கேட்டா நிச்சயமா ஒரு நாள்ல மாறாது. சிலருக்கு அதை அவங்க எவ்வளவு வேரூன்று இருக்கிறார்களோ அந்த வேரூன்று இருப்பதுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்ணும், மாற முடியும். அப்ப திருச்சிலுவையிடமிருந்து நம்பிக்கை, என் வாழ்க்கை இதோட முடிய போடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த நம்பிக்கை இருந்தா தான், என் மேல நான் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வச்சா தான் எனக்கு மத்தவங்க மேல என்ன வரும், நம்பிக்கையே வரும். அங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படிங்கிறப்ப என்னால செகண்ட் லெசன்ல நான் பாஸ் ஆகுங்கிற நம்பிக்கை கிடையாது. அதனால பாஸ் ஆகவும் முடியாது. சோ அப்படிங்கிறப்ப திருச்சிலுவையிடமிருந்து நம்பிக்கையை, வாழ்க்கை இப்படியே சென்று விடாது, இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறும், நான் விரும்பியது போல என் வாழ்க்கை மாறும், நான் விரும்பியது என்னால் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் நேர்நிலை கண்ணோட்டத்தோடு கொண்டு செல்லக்கூடிய அந்த நம்பிக்கையை திருச்சிலுவையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். அப்படி பார்த்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது வாழ்வு என்ற சக்கரம் மகிழ்ச்சியோடு ஓடிக்கொண்டிருக்க ஒரு இன்றியமையாத ஆற்றல் சக்தி தேவை. அதுதான் நமது மன வலிமை, தைரியம். இதை பற்றி வான் கோஷ் என்பவர் இப்படி குறிப்பிடுகிறார். What would be life if we had no courage to attempt anything? அதாவது, எதையும் செய்ய முயற்சிக்கின்ற மன வலிமை நம்மிடத்தில் இல்லை என்றால் வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும் என்று ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். இந்த கேள்விக்குள்ளே ஒரு ஆழம்
பதிந்திருக்கிறது என்பதை நான் மறந்துவிட முடியாது. ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு இளைஞன் படித்துவிட்டு ஒரு வேலையை தேடிக்கொண்டிருக்கிறான். ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்திலே ஒரு நல்ல பதில் வரவில்லை. சரி, திரும்ப வந்து விடுகிறான். இன்னொரு நாள் இன்னொரு கம்பெனிக்கு போகிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள் 3 மாதம் கழித்து வா, இப்போது இல்லை என்று. இப்படியே ஒரு சில காரியங்களை செய்துவிட்டு, எனக்கு வேலை கிடைக்கவில்லை, ஆனால் எனக்கு இனிமேல் வேலையே இல்லை, வாழ்க்கையே இல்லை என்று அவன் ஒரு முடிவுக்கு வந்து விடலாமா? நண்பர்களே, எதையும் செய்ய முயற்சிக்கின்ற மன வலிமை, அதுதான் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு காந்த சக்தி போல. அந்த மன வலிமை இருந்தால், ஒரு இடம் இல்லை என்றால் இன்னொரு இடம், ஒரு வழி இல்லை என்றால் இன்னொரு வழி என்று வாய்ப்புகளை தேடி வாய்ப்புகளை உருவாக்கி நம்மால் வாழ முடியும். அந்த மன வலிமை நமக்கு இல்லை என்று சொன்னால், என்னால் எதுவும் செய்ய முடியாது, யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை, எனவே நான் இப்படி முடங்கி கிடக்கிறேன் என்று முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். எனவே தான் ஒரு கேள்வியை கேட்கிறார். எதையும் செய்ய முயற்சிக்கின்ற அந்த மன வலிமை இல்லை என்றால் வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும்? நம்மையும் நாம் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு மன வலிமையோடு எல்லா வழிகளையும் தேடி கண்டுபிடித்து நமக்கென்று ஒரு வழி அமைத்து வாழ உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். மிக சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள் சிறப்பான நாள். திருச்சிலுவையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் சொல்லிட்டு கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததா என்னன்னா, திருச்சிலுவை இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளின் மகன். அவருக்கான ஒரு வாழ்க்கை, அவருக்கான ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணிருக்கலாம்? அவர் வந்து பெற்றிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். நம்ம நிறைய நேரங்கள்ல நமக்கான பர்பஸை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கோம். காரணம் கேட்டா என்ன அப்படின்னா, இருக்கிறது ஒரு லைஃப், இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அதை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்றேன், நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படிங்கிறது சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடித்தது போல வாழுங்க, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுல சுயநலம் இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் அந்த பிறர் நலத்தோடு நாம் அக்கறை செலுத்தி வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குள்ளேயும் சுயநலம் என்பது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்குள்ளேயும் சுயநலம் நிச்சயமாக உண்டு. இன்னைக்கு நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் வைக்கிறோம், அப்ப அங்க வந்து ஒரு 10 பேருக்கு மட்டும் தான் அதுல அமர்வதற்கு இடம் இருக்கு அப்படின்னா, அந்த 10 பேர்ல என் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க உட்கார இடம் கிடைக்கணுமே தான் நான் என்ன பண்ணுவேன், இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படுதா இல்லையாங்கிறதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், யோசிக்க மாட்டேன். ஆனால் அந்த இடத்துல என்னுடைய சுயநலத்தை கடினப்பட்டு கஷ்டப்பட்டு நான் உடைச்சு இந்த 10 சீட்ல தகுதியானவங்க யாரு எவ்வளவு நேரம் நிக்க முடியாது, யாரு உட்கார்றதுக்கு வயதானவர்கள் இருக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கு நான் இடம் கொடுத்தேன் அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு தெரியுமா? அந்த உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் வேற ரொம்ப எல்லாம் பெருசா வேண்டாம். பேருந்துல போயிட்டு இருக்கிறீங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒருத்தர் உட்கார முடியாத வயசானவங்க இருக்கிறாங்க, எழுந்து உங்க இருக்கையை கொடுக்கின்ற பொழுது அவங்க வந்து நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு நன்றி கூட நம்மளுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். சோ அப்ப அது ஒரு டைம் ஃபேஸ் பண்ணிட்டோம், ஒரு டைம் அந்த போதை அனுபவிச்சுட்டோம் அப்படின்னா அது மீண்டும் 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 நம்ம அனுபவிக்க தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்ப நம்ம கட்டத்துல ஒரு கட்டத்துல சுயநலம் இருக்குமான்னு கேட்டா சுயநலம் இருக்காது. அப்படிப்பட்ட பிறர் நலம் பேணக்கூடிய ஒரு பண்பை திருச்சிலுவையிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம். பேசுவோம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரில் இன்று உங்களோடு நான் உரையாட கிடைத்த வாய்ப்பிற்காக மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்முடைய வாழ்வை பாதுகாப்பதில், வாழ்வுக்கான உரிமையை பாதுகாப்பதில் நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை பல்வேறு வழக்குகளின் வழியாக பார்க்கிறோம். முதலாவதாக, அநியாயமாக அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு குழந்தையினுடைய மரணத்திற்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புரையை நாம் பார்த்தோம். இதனால் உயிர் வாழும் உரிமையை அது உறுதி செய்வதையும், உயிர் அநியாயமாக பறிக்கப்படுகிற பொழுது அதற்கு காரணமாக இருந்தவர்கள் தண்டிக்கப்படுவதையும் அந்த வழக்கின் வழியாக நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது குழந்தை குற்றவாளிகள், அப்படின்னா ஜுவனைல் பிரிசனர்ஸ் என்று சொல்வார்கள். 18 வயதிற்கு கீழே இருக்கிற குற்றம் செய்த சிறுவர் சிறுமியர்களுக்கான அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்தல். ஏனென்றால் 18 வயதிற்கு கீழே இருக்கிற குழந்தைகளை ஒரு முழு குற்றவாளியாக சட்டம் கருதுவது கிடையாது. மாறாக இளம் சிறார் குற்றவாளிகள் என்றே அது சொல்லுகிறது. அவர்களுக்கு சட்டத்தில் பல சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. அந்த விதத்தில் அப்படி ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னால் வருகிறது. ஷீலா பார்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு வழக்கு 1986ஆம் ஆண்டு. இதிலே சில குழந்தை குற்றவாளிகள் அவன் பார்த்தா அவங்க நிறைய நாட்களாக இந்த நாட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இளம் குற்றவாளிகளை பிடிச்சி போட்டுட்டு
ட்ரையல் பிரிசனர்ஸாகவே வச்சுருப்பாங்க. அதாவது விசாரணை கைதிகளாகவே வைத்திருப்பார்கள். ஒரு நாளும் விசாரணை முடியாது. அப்படி லட்சக்கணக்கான 18 வயதிற்கு கீழான குழந்தைகள் இங்கே இந்த நம்முடைய நாட்டிலே இருக்கிறார்கள். ஃபாதர் ஸ்டான்சாமி கூட அப்படிப்பட்ட மலைவாழ் மக்களுடைய குடும்பங்களிலிருந்து கைது செய்து கொண்டு செல்லப்பட்டு விசாரணை நடத்தி முடிக்காமல் வெறுமனே கைதிகளாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த இளையோருக்காக அவர் குரல் கொடுத்ததான் அவருடைய குற்றமாகவே கருதப்பட்டது. அப்படி லட்சக்கணக்கான நம்முடைய குழந்தைகள் சிறைச்சாலைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் விசாரணை நடக்கிறதும் இல்லை, முடிகிறதும் இல்லை. பல வருடங்கள் அவர்கள் தங்களுடைய இளமையை தொலைத்த பிறகு முழுநேர குற்றவாளிகளாக சிறையிலிருந்து வெளியே வருகிற ஒரு அபாயம் இருக்கிறது. எனவே குழந்தை குற்றவாளிகள் ஒரு சிலர் சேர்ந்து ஒரு வழக்கை, அவர்கள் சார்பாக ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. அவர்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்ற நீதிமன்றத்திற்கு அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். காரணம் நமக்கு தெரியும், அவர்களது இளமை ஒட்டுமொத்தமாக 4 சுவர்களுக்குள்ளாடியே முடிந்து போய்விடுகிறது. பலரும் திட்டமிட்டு குற்றம் செய்கிறவர்கள் அல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலையால் குற்றவாளிகளாக மாறிப்போகிறவர்கள் தான் இத்தகைய இளம் குற்றவாளிகள். ஆனால் நீண்டகால அவர்களுடைய சிறைவாசம் என்பது அவர்களை பெரும் குற்றவாளிகளாக மாற்றிவிடுகிற அபாயம் இருப்பது உண்மை என்பதை நான் கூறிக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்திய சிறைப்பணியில் பணியாற்றியவர் என்கிற முறையில் ஏராளமான குழந்தை இளம் குற்றவாளிகளோடு, சிறார் குற்றவாளிகளோடு பழகியவன் என்ற முறையில் என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் இந்த மனுவை வைத்த பொழுது அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இல்லை, அவங்களுக்கு தனி சலுகையெல்லாம் காட்ட முடியாது, அவர்கள் உரிய நேரம் வரும்போது விசாரணை நடக்கும் என்றெல்லாம் நீதிமன்றத்தில் வாதாடி பார்த்தது. ஆனால் நீதிமன்றம் மிக கராராக சொல்லிவிட்டது, இல்லை, அவர்கள் அதற்கு உரிமை உடையவர்களே, அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே விரைவான விசாரணைக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அப்போது குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, உயிர் வாழுகிற உரிமை அவர்களுக்கும் உண்டு. அவர்களுடைய உயிர் வாழுகிற உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும், உயிர் வாழ்கிற அவர்களுடைய மாண்பும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒருவேளை அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் அந்த குற்றத்திற்கான விசாரணையை சீக்கிரமாக நடத்தி முடித்து அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அல்லது அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததை நாம் பார்க்கிறோம். இதுதான் அவர்கள் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டாலும் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த வாழும் உரிமை உண்டு என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததை இந்த வழக்கிலே நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படி நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய சமூகத்தில் இருப்பவர்கள் பலர் இப்படிப்பட்ட உரிய காலத்தில் விசாரணை நடத்தி முடிக்காமல் அவர்கள் தொடர்ந்து சிறைச்சாலையிலேயே அல்லது இப்படிப்பட்ட ஜொர்னல் பிரிசன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சீர்திருத்த பள்ளிகளிலோ அவர்கள் தங்களுடைய நாட்களை கழித்து கொண்டிருப்பதற்கு பதிலாக கண்டிப்பாக அவர்களுடைய வயதை கருத்தில் கொண்டு விரைந்து விசாரணை நடத்தி அவர்களுடைய குற்றங்களுக்கான தண்டனையை கொடுத்து சீக்கிரமாக மீண்டும் பொது சமூகத்தில் வந்து சேர்வதற்காக அவர்களுக்கு மீண்டும் மனித உரிமைகளோடு வாழ்வதற்கான உரிமையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்வதை இந்த வழக்கிலே நாம் பார்க்கிறோம். ஆக சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டிய இளம் குற்றவாளிகளுக்கும் அந்த உரிமை உண்டு என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. அருமையான இந்திய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் திருச்சிலுவையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். அடுத்ததான் தைரியம். எஸ், அவ்வளோ பேர் கூடி இருந்து அவ்வளோ அவதூறான வார்த்தைகள் எல்லாம் பேசி இந்த மாதிரி நடக்க போகுதுன்றது முன்னாடியே தெரியும் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவருக்கு தெரியும். அவர் நினைச்சிருந்தாருன்னா ஐடாயி வேற எங்கேயாவது போயிருக்கலாம். இல்ல அவருக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க ஆளுங்கன்னு யாராவது இருந்தாங்கன்னா அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்றதுக்கு இருந்தாங்க, ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம். ஆனா இதெல்லாம் அவர் செய்யல. தைரியமா அதை ஃபேஸ் பண்ணணும்னு நினைச்சாரு, ஓடி போல. சோ அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நம்ம கிட்ட இருக்கா? கண்டிப்பா. ஈவன் சீடர்கள் கூட நான் உங்க கூடவே இருப்போம், தோமாலாம் சொன்னாரு, உங்களோட வாருங்க சொல்லுவோம், உங்களோட நான் என்ன பண்ணுவேன் சாகிறதுக்கு தயார்னு சொன்ன ஆள் தான் முதலா ஜூட்டு விட்டாரு. அரெஸ்ட் பண்ணாங்க, கைது பண்ணிட்டாங்க, சிலுவையில் அடைய போறாங்க, கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சு முதலா ஓடி போனது. அப்ப எல்லாருமே விட்டு அகன்று ஓடினாலும் திரும்ப வந்தாங்க. அது நிச்சயமாக நம்பிக்கையின் வெளிப்பாடு. நம்ம அதனாலதான் இன்னைக்கு நம்மளால என்ன பண்ணுவோம், கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கின்றோம். தோமாவின் வழிமரபு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற காரணம் அவர் வந்து திருந்தி கிறிஸ்துவுக்கு சாட்சியா என்ன பண்ணாரு, வாழ்ந்தார். ஆனா தைரியம் எங்க இருந்து அவருக்கு வந்துச்சு? கிறிஸ்து கொடுத்த தைரியம், திருச்சிலுவை கொடுத்த தைரியம். அப்போ அந்த தைரியத்தோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையின் சந்திக்கக்கூடிய சவால்கள், சிக்கல்கள் எல்லாத்தையும் விட்டு நான் ஓட ஆரம்பிச்சேன்னா கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், ஓடிட்டே தான் இருக்கும். என்னுடைய சவால்களை நான் ஒரு முறை எதிர்கொள்ள ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா அந்த சவால்கள் என்னங்கிறது எனக்கு புரியும், அந்த சவால் என்னங்கிறது எனக்கு தெரியும், அதை எப்படி எதிர்கொள்வதுன்னு எனக்கு புரியும். அதை நான் எதிர்கொள்கின்ற பொழுது அந்த சவாலை சுக்குநூறாக உடைத்து போனால்
முடியும். அதுக்கப்புறம் நான் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால தைரியமாக என்ன பண்ண பேச கொள்ள முடியும். சோ நம்ம வந்து அதான் சொல்லுவாங்க, கோழைக்கு தினம் தினம் மரணம், வீரனுக்கு ஒரு முறை தான் மரணம். அந்த வீரன் ஏன் ஒரு முறை மரணம்னா அந்த அதாவது மரணம் அப்படின்னோடனே நம்ம சாவை பத்தி நினைச்சிடக்கூடாது. இது போன்ற சவால்கள், அந்த சவால்களை எண்ணாமல் பயந்து கோழையாக ஓட ஓட தினம் தினம் அதை பாக்குறப்பல நான் என்ன பண்ணணும், ஓடிக்கிட்டே இருக்கேன். ஒரு முறை நான் அதை எதிர்கொண்டேன் அப்படின்னா நிச்சயமாக அதை சமாளிப்பதற்கான விஷயம். அதுக்கப்புறம் நான் திரும்ப அதை பத்தி என்ன பண்ண மாட்டேன், யோசிக்கவே மாட்டோம். கண்டிப்பா. அப்படிப்பட்ட தைரியத்தை கற்றுக்கொள்ளும். இன்னும் என்னென்ன இருக்குங்கிறத தொடர்ந்து பேசும். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தக்காளி சாகுபடியில் நீங்கள் வந்து ஷீட் போட்டு வளர்த்தாலும் சரி, ஷீட் போடாமல் வளர்த்தாலும் சரி, ஒரு அடிப்படையான விஷயம் என்ன மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினா எந்த வகை மண்ணாக இருந்தாலும் மண் காஞ்சதுக்கப்புறம் 2வது தண்ணி பாய்ச்சணும். அளவுக்கு மீறிய தண்ணி பாய்ச்சறதுனால விளைச்சல் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுறணுங்க. அந்த பயிருக்கு தேவை ஒரு ஈரம் மட்டும்தான் அந்த பயிருக்கு வேணும். அளவுக்கு அதிகமாக தண்ணி கொடுக்கறதுனால அந்த பயிர் நல்லா வளராது. ஆரம்ப கட்டத்தில் வேரழுகள் வர்றதும், அதோட நுனியில் புது இலை வரும் பார்த்திங்களா, அந்த இலைகள் சுருங்கி வளராமல் வர்றதும், அப்படியே வந்த செடி வந்து பல்வேறு விதமாக பிரியாமல் இருக்கிறதும், தரையில் வளரக்கூடிய பயிர் பிரியாமல் இருக்கிறதும், மேலே போகிறது முறையான கிளைகள் இல்லாமல் வளர்கிறதும் நம்ம பார்க்குறோம். முதல் தண்ணீரை முறைப்படுத்தணும். 2வது, முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாதத்தோட ஆரம்பத்துலேயும் அழுகல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கிற மாதிரி இந்த ட்ரைகோடர்மா விரிடியை 200 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து தரையில் கொடுத்தரணும். இது முதல் காரியம். ஆரம்பம் முதல் அந்த பயிர் முடிகிற வரையிலும் ஒரு சில கரைசல்கள், முக்கியமாக வேப்பெண்ணெய் கரைசல், வேப்ப எண்ணெய், அடுத்து வேப்பங்கொட்டை கரைசல், 5 இலை கஷாயம், 10 இலை கஷாயம், அக்னி அஸ்திரம், கற்பூர கரைசல், வெள்ளை வேலமரப்பட்டை கரைசல், கருவேல மரப்பட்டை கரைசல், ஆமணக்கு கரைசல், இதில் ஏதாவது ஒன்றை தயார் பண்ணி ஒரு சீரான இடைவெளியில் 12 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டே வந்தாங்க. நிறைய வகையான பூச்சி தொல்லைகள் நமக்கு இருக்குங்க. சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் அஸ்வினி, தத்துப்பூச்சி, மாவு பூச்சி போன்ற பல்வேறு வகையான பூச்சிகளோட தொல்லை, பேன், முக்கியமாக பேன், இந்த தொல்லைகள்லாம் இருக்குதுங்க. இதிலேருந்து மீண்டு வரணும். 1. 2, பல்வேறு வகையான காய்களை தொலை போடக்கூடிய காய்ப்புழு, தண்டு புழு, இதெல்லாம் நமக்கு தொடர வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் வராமல் இருக்க இந்த கரைசல்களை தெளிக்கணுங்க. உதாரணத்துக்கு வேப்பெண்ணெய் கரைசல் வந்து 100 லிட்டருக்கு 1.5 லிட்டர் கலந்து காதி சோப்பு அல்லது சீயக்காய் தூள் அல்லது கொஞ்சம் ஷாம்பு, 1 ரூபா ஷாம்பு விற்கிது இல்லைங்களா, அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். பெரும்பாலும் இந்த மாதிரி நம்ம சீராக இடைவெளியில் பண்ணுறது வைரஸ் நோய் வராமல் இருக்குங்க. இந்த வைரஸ் எதனால் வரும்னா, இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் வரும். இந்த பூச்சிகளால் தான் வைரஸ் நோய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும். அதை பரவ விடாமல் அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். தண்ணீரை குறைக்கணும், பூச்சி விரட்டி திரவத்தை கொடுக்கணும். 3வது, மஞ்சள் நிற ஒட்டும் அட்டை, செடியிலிருந்து அதோட தலைப்பகுதியில் இருக்க மாதிரி, செடியோட தலைப்பகுதியில் இருக்க மாதிரி 20 எண்ணிக்கையில் ஒரு ஏக்கர் இருக்குது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்புறம் ஒரு 20 அடி தள்ளி, 10 அடி 20 அடி தள்ளி உள் பக்கத்தில் எந்த இடத்துல ஏற்கனவே வச்சோமோ அது இல்லாத பகுதியில் இருக்கிற மாதிரி 4,
அதுக்கப்புறம் 4. அதாவது எப்படி வந்தாலும் பூச்சிகளை பிடிக்கிற மாதிரி அந்த அமைப்பில் வச்சுக்கணுங்க. ஒன்று இப்படி செய்யலாம். அப்படி இல்லைன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்னு ஒரு திரவம் இருக்குது. அதை 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருந்துட்டு ஒவ்வொரு 12 நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து தெளிச்சுக்கிட்டே வந்தானுங்க. அப்படி தெளிச்சிட்டு வர்றது, பயிர் முடிகிறவர்களும் தெளிக்கிறது, எந்த விதமான பூச்சிகள் மற்றும் புழுக்கள் வராமல் நம்ம பயிரை காப்பாற்ற பெரிய வாய்ப்பு இருக்குது. அதிகமாக இப்படி செய்யும்போது நம்ம அதற்கான வளர்ச்சி திரவங்களை கொடுக்குறப்ப நிறைய பூக்களும் நிறைய காய்களும் வருங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம அதிகமாக பார்க்குறது நோய்களும் பூச்சிகளும். அதை தவிர்க்கணும். நீங்கள் மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. திருச்சிலுவையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் அடுத்ததாக ஸோ அடுத்ததான் என்ன, நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் பெயின், நம்ம இந்த வலியை அனுபவிப்பதற்கான ஒரு பர்பஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதை சொல்றப்போ வந்து இன்னொரு பார்வையில உலகத்தின் கண்ணோட்டத்தில் சொல்றப்போ, கடவுள் எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு தானே படைச்சாரு, அப்புறம் ஏன் வலியை கொடுக்கிறாரு? வலியை கொடுக்காம எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்க வைத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு என்ன வரும். அறிவுபூர்வமா நம்ம கேட்பதாக நம்ம நினைச்சுக்கோம். இதற்கு என்ன அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜரோட வாழ்க்கையில வந்து ஒரு முறை ஏதோ கேட்கின்ற பொழுது, எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் பாவர்ட்டியில இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காண்டி நம்ம கிட்ட தான் பணம் அச்சிடக்கூடிய மிஷின் என்ன பண்ணுது இருக்குது. ரிசர்வ் பேங்க்ல இருந்து என்ன பண்றாங்க, அச்சிடுறாங்க. அப்ப ஆளாளுக்கு ஒரு கோடி என்ன பண்ணலாம், அச்சடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் கவலை இல்லாம சந்தோஷமா வாழ்வாங்கல்ல அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். ஆனா அதுக்கு அவர் பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன பதில் அப்படின்னா, அப்ப யாரு வேலைக்கு போவா, அந்த வேலைக்கான சம்பளத்தை யாரு பெறுவா, எவனுமே வேலைக்கு போல அப்படின்னா எவன் விவசாயம் பண்ணுவான், எவன் உணவு உற்பத்தி பண்ணுவான், அவனுக்கு ஒவ்வொரு உத்தரவு என்ன பண்றோம், உற்பத்தி தொழில், மெயின்டெனன்ஸ், சர்வீசஸ் நம்ம என்ன பண்றோம், வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆள் யார் வருவா? எல்லாருக்கிட்டே ஒரு கோடி அடிச்சு கொடுத்தாச்சு. நீங்க சொன்ன மாதிரி பாவர்ட்டி என்ன பண்ணியாச்சு, ஓகே. அப்ப அது போல நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே கடவுள் கொடுத்தாரு. நம்ம வந்து ஒரு படம் பாக்குறோம், அந்த படத்துல வந்து சிரிக்கிறதுக்கு மட்டும் தான் கண்டென்ட் இருக்கு, அந்த படத்துல கதை கிடையாது. நீங்க அந்த படத்தை பார்த்தாலும் விழுந்து சிரிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்தை பார்ப்போமா? கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, எனக்கு அந்த படத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வரணும், எனக்கு வீர ஆவேசத்தை என்ன பண்ணணும், தூண்டணும், என்னை அள வைக்கணும், சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். அப்போ ஒரு 3 மணி நேர திரைப்படத்துல இவ்வளவு விஷயத்தை நான் எதிர்பார்த்துட்டு பொழுது என்னோட வாழ்க்கையில் 2.5 எல்லாம் கலந்துருக்கணும்ல. போய் நம்ம அறிவுபூர்வமா கடவுள் மகிழ்ச்சியோட இருக்கத்தானே எல்லாத்தையும் படைச்சா, அப்ப ஏன் கவலை கொடுக்குறான்னு கேட்டா, எவனும் என்ன பண்ண மாட்டோம், பிடிச்சு வாழ மாட்டோம். அப்புறம் ஒரு முறை ஐ திங்க் ஒரு செய்தித்தாள்ல படிச்ச ஒரு நிகழ்வு, ஒரு குடும்பத்தினர் என்ன பண்ணாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன் அப்படிங்கிற அவங்க லெட்டர் கேட்டாங்க, வாழ்வின் எல்லா சந்தோஷத்தையும் நாங்க உணர்ந்து விட்டோம், எங்களுக்கு இது மேல என்ன வாழ்றதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காங்க. சோ அப்போ அவங்களுக்கு எல்லா பொருள் இருக்குது, அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அப்ப இப்படிதான் நம்மளுடைய லைஃப் என்ன, எல்லாமே இருந்துருச்சு, எல்லாமே சந்தோஷமா போச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இப்படி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த பர்பஸ் ஆஃப் பெயின், அந்த வலியினுடைய நோக்கம் என்ன, ஏன் இந்த வலியை நான் அனுபவிக்கிறேன்? இன்னைக்கு நம்முடைய அன்னை மரியா வந்து இந்த வலியை அனுபவிக்கலாம் எனக்கு இஷ்டம் இல்ல, என்னாலாம் முடியாது, நான் ஒரு பிள்ளைய பத்து கஷ்டப்பட்டு தருவானா, நீங்க 39 வயசுல அவனை அடிச்சு கொள்ளுவீங்களா, இது நான் உலக மீட்புக்கு நான் செய்யணுமா, என்னால இந்த வலி அனுபவிக்க முடியாதுன்னு அன்னை மரியா சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு அன்னை மரியா யாருன்னு இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். சோ அப்போ நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வழிகளுக்கும் நோக்கம் இருக்கின்றது. அதை உணர்ந்து வாழ இந்த திருச்சிலுவையிடங்கிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம், பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஹெச் பைலோரி இப்படின்னா என்ன, இது எதனால் வருது, இன்றைய காலகட்டத்தில் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு நம்மக்கிட்ட நிறைய வந்துட்டுருக்காங்க, நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், சிலர் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, சிலர் குணமாயிருக்காங்க. இது கவனிக்காமல் விட்டால் என்ன நிலைமை ஆகும் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தெளிவாக சொல்லலாம். கண்டிப்பாங்க. பொதுவாக வந்து பாருங்க, இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிம்பாங்க. இந்த கிருமி தொத்து அப்படின்றது எதனால ஏற்படுது அப்படின்னா ரொம்ப சாதாரணமான விஷயங்க. நம்ம அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, கண்டாமினேட்டட் ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருமி தொத்து கலந்து இருந்தா, இல்லைன்னா வந்து பாருங்க கண்டாமினேட்டட் வாட்டர், நம்ம வெளியே வந்து தண்ணி குடிக்கிறோம், ஒரு சுகாதாரமற்ற தண்ணி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா, க்ரௌடட் பிளேஸ், ரொம்ப கச்சக்கச்சான ஏரியால இருக்கும், ரொம்ப வந்து பாருங்க ஒரு இடத்துக்கு போறோம், அங்க நிறைய கூட்டம் இருக்கு, அங்க போயிட்டு வந்தா கூட இது நம்மளுக்கு தொத்து கிருமி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்னோட ஸ்டூல், அவங்களோட டாய்லெட் கண்டாமினேட் ஆகுறது, அதே மாதிரி பாருங்க அவங்களோட சலைவா, அவங்களோட எச்சில், இல்ல அவங்களோட பாடி ஃப்ளூயிட்ஸ் நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல பட்டு நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா தெரியாம வந்து டவல் எடுக்கிறோம், துடைக்கிறோம், வாயில போயிடுச்சு, எப்படினாலும் இது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.
இதனால என்னென்ன மாதிரி அறிகுறிகள் அப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 80% பர்சனாலிட்டிஸ்க்கு இது பெருசா வந்து அதனோட பாதிப்புகள் தெரியறது இல்லைங்க. உள்ளுக்குள்ள டார்மெண்டா இருக்கும். இதனால வரக்கூடிய அதாவது எந்த அறிகுறிகள் சிம்டம்ஸ்மே இருக்காது, ஆனா இந்த நோயின் தாக்கத்துல அவங்க இருப்பாங்க. ஆமா, இது வந்து 80% தெரியறது இல்லைங்க. கொஞ்சம் பேருக்கு தான் இது தெரியும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன மாதிரி அறிகுறிகள் மூலியமா நம்மளுக்கு இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எது சாப்பிட்டாலும் எது கழிச்சு வருது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இருக்கும். வயிறு திம்முன்னு இருக்க சென்சேஷன் இருக்கும், வயிறு கப்பன்னு எரியும், நெஞ்சு கொளுத்துறது அப்படிம்பாங்க பாத்தீங்களா, அது வரும். வாமிட்டிங் வரும். இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு, மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. குமட்டலம் இருக்கலாம், வாந்தியும் இருக்கலாம், வயிறு உபசம் இருக்கலாம், அஜீரணம் இருக்கலாம், நெஞ்சுக்கருப்பு இருக்கலாம், மலச்சிக்கல் இருக்கலாம், மோஷன் வந்து பிளாக் கலர்ல போகலாம், பிளட்டோட கூட மோஷன் போகலாம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இல்லாமையும் பேஷண்ட் பாதிச்சிருக்காங்க. எந்த அறிகுறியுமே தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள பாதிப்பு இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உடம்பு வெயிட்டு கூட குறையலாம். ஏன்னா சாப்பிட முடியாது, பசி இருக்காது, அஜீரணம் இது போல. அப்போ இதுல ஏதாவது 1-2 இருக்கலாம், மொத்தமும் இருக்கலாம். அதை வச்சு அவங்க பேஷண்ட் வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு டாக்டர் கிட்ட போகலாம். டாக்டர் போனோடனே இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ நம்ம சொன்ன அத்தனை சிம்டம்ஸ் கேட்போம், கேட்டுதான் அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுப்போம், அப்புறம் மோஷன் டெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இருக்கிற சிம்டம்ஸ் தான் சொல்றாங்களே, அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், எண்டாஸ்கோபிக் வித் பயாப்சி கூட எடுக்க சொல்றோம். பயாப்சி எடுக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கவனிக்காம விட்டால் நாளைக்கு அது குடல் கேன்சராக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால நம்ம எண்டாஸ்கோபிக்கு வித்து பயாப்சியும் நம்ம எடுக்க சொல்றோம். உங்களோட ரிப்போர்ட்டை வச்சு மருத்துவர்கள் என்னென்ன கண்டுபிடிச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கவனிக்காம விட்டா இதுவே கேன்சர் ஆகும். சாதாரணமா அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுதான் மெயின். ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் பிளட்ல வந்து மோஷன்ல பிளட் போகுது, அப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் கருப்பா போச்சுன்னு சொல்லுவாங்க, 1 டிராப் தான் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக் ஒரு லேடி, அவங்க வந்து இப்போ 4th இயர் MBBS படிக்கிறாங்க சென்னையில, மதுரவாயல் சைட்ல. அவங்க வந்தாங்க, நான் உடனே சொன்னேன், அம்மா நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு எண்டாஸ்கோபிக் பயாப்சிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனா பயாப்சில அவங்களுக்கு H-pylori தான், இது கிடையாது, கேன்சர் கிடையாது. அப்ப நான் சொன்னேன், தைரியம் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, டயட் சொல்லியாச்சு. இது பிரெக்னன்சி டைம்ல கூட வரும் தீபா, இந்த ப்ராப்ளம். இன்ஃபெக்ஷனுங்கிறது எப்போ வேணா வரலாம். பிரெக்னன்சி லேடி இந்த மாதிரி, ஏன்னா ஜென்ரலா வாமிட் இருக்கும், குமட்டல் இருக்கும், வயிறு உபசம், அஜீரணம் இருக்கும், சாதாரணம்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அவங்களும் வந்து ஹைப்பரெமிசிஸ் கிராவிடோரும் பிரெக்னன்சியின் போது வரக்கூட வாமிட்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்க கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், தருணம். அதனால ஒரு லேடிக்கு இந்த மாதிரி இருக்குன்னா நீங்களா டிசைட் பண்ணிக்க கூடாது. டாக்டர் கிட்ட போய் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிப்போர்ட் பிரகாரம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு H-pyloriனா கவலைப்பட வேண்டாம், உடனே நீங்கள் எங்களை அணுகலாம். அல்லது வர முடியாதவங்க நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன், வாட்ஸ்அப்பில் எல்லா ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு வீடியோ கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். அதனால கவலைப்படாதீங்க, இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது, நீங்கள் கடைப்பிடித்தால் குணமாக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கோம் திருச்சிலுவையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் ஃபைனலா என்ன சொல்றாங்க. எஸ், நிபந்தனையற்ற ஒரு மிக உயர்ந்த ஒரு அன்பின் சின்னமா எது பார்க்கப்படுகிறதுனா இந்த திருச்சிலுவை தான் இல்லையா? சோ அப்படிப்பட்ட அந்த திருச்சிலுவை நமக்கு என்ன அடித்தளமா கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னா அன்பு. அது நம்ம எல்லோருமே வந்து அதை நம்ம செய்யறோமா, அதுக்கு வந்து ஒவ்வொரு காரியத்திலுமே நம்ம வந்து அதை வந்து எடுத்து கொடுக்குறோமா, இல்ல அதை வந்து பெறுவதற்கு தயாரா இருக்குமா அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா. அதாவது சாதாரண அன்பெல்லாம் கிடையாது, நிபந்தனையற்ற அன்பு. அதுதான், எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. நீ வந்து ஒழுங்கா இருக்கணும், நீ டெய்லி காலைல சர்ச்சுக்கு போகணும், டெய்லி காலைல நீ பூசை பார்க்கணும், நீ ரொம்ப உத்தமனா வாழணும், அப்பதான் நான் இயேசு கிறிஸ்துவ அன்பு செய்வேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலாம் சொல்லல, குறைகளோட அவர் என்ன பண்ணார், நம்மளை ஏற்றுக்கொண்டார். அப்போ அது போல இன்னைக்கு நான் என்னோட சக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையும் குறைகள் இருக்குது. எனக்கு நான் பெர்ஃபெக்ட்னு என்னால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒருவேளை நான் பெர்ஃபெக்ட் நான் நினைச்சுக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன்னா என்னை விட முட்டாள வடிகட்டுன்னு அடி முட்டாள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அப்ப எல்லாருக்கிட்டையும் குறைகள் என்பது இருக்கிறது. அந்த குறைகளோடு இன்னைக்கு நம்முடைய அன்புகள் எல்லாமே நிபந்தனையுடன் கூடிய அன்பா இருக்குது. இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய அன்பு என்ன அப்படின்னா, என் கடைசி காலத்துல என் பிள்ளை என்ன பண்ணுவான் பாத்துக்குவான், நிபந்தனையுடன் கூடிய அன்பு.
என் பெற்றோர் வந்து என்னை வந்து சின்ன வயசுல நல்லா பாத்துக்கிட்டாங்க, எனக்கு நான் பதிலுக்கு என்ன பண்ணணும், அவங்களை நல்லா பாத்துக்கணும். இது நன்றி கடன் செலுத்தக்கூடிய ஒரு அன்பு. ஒருவேளை அவங்க எனக்கு கண்டுக்கல, நானா வளர்ந்து வந்தா நமக்கு அந்த அன்பு பெற்றோர்கள் செலுத்துவோம்னு கேட்டா. அப்ப இப்படி இன்னைக்கு நம்முடைய அன்புகள் எல்லாமே கணவன் மனைவி மீதோ, சில நேரங்கள் திருமண வாழ்க்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில எல்லாமே என்னன்னா ஒரு நிபந்தனையுடன் கூடிய அன்பாகத்தான் தெரிகிறது. எனக்கு அது யார நண்பர்கள் அந்த நட்பு வட்டாரம் கூட சொன்னாலும் அதுல ஒரு நிபந்தனை, என் ஃப்ரெண்டு ஏதாவது பிரச்சனை எனக்கு என்ன பண்ணுவோம், ஓடி வந்து நிற்பான். ஒருவேளை வரலன்னா அந்த நட்பு இருக்குமா, அந்த அன்பு இருக்குமான்னு கேட்டா இல்ல. அப்ப பல நேரங்களில் நாம் நிபந்தனையுடன் கூடிய அன்பை மட்டும்தான் கொண்டிருக்கின்றோம். ஆனால் திருச்சிலுவையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிபந்தனையற்ற அன்பு. யார் என்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நான் அவர்களை அன்பு செல்வேன். யார் என் சார்பாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அவர்களை அன்பு செய்வேன். யார் எனக்காக பேசினாலும் பேசாவிட்டாலும் நான் அவர்களை அன்பு செய்வேன். அதுதான் நிபந்தனையற்ற ஒரு அன்பு. அத்தகைய நிபந்தனையற்ற அன்பை தான் நாம திருச்சிலுவையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, நான் அன்பு செய்யறேன், எனக்கு வேண்டவங்களை அன்பு செய்யறேன், எனக்கு தேடினவங்களை நான் செய்யறேன், அது அன்பு கிடையவே கிடையாது. உணர்ந்து கொள்வோம். சோ திருச்சிலுவையில சொல்றப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் நிச்சயமாக சொல்லி ஆகணும். நிறைய பேர் திருச்சிலுவை சில பேர் வீடுகள்லாம் இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை கூட அவருடைய வீடுகளில் திருச்சிலுவை வச்சிருக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா தயங்குறாங்க. ஏன்னா அது துன்பத்தின் அடையாளம், அது வந்து அவமானம் அப்படிங்கிற கூட கட்டணும், அது வலி வேதனையின் கூடிய ஒரு அடையாளமா பாக்குறாங்க. அப்ப இந்த சிலுவை நம்ம வீட்டுல வச்சா நம்ம வீட்லயே வந்து கஷ்டம் வரும். திருச்சிலுவை ஒரு மாட்சியின் அடையாளம். யார் யார் வீட்டுல யார் யார் கழுத்துல திருச்சிலுவை தொங்குகிறதோ அளப்பரிய ஒரு ஆற்றல், அளப்பரிய ஒரு ஆசீர்வாதம் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த திருச்சிலுவை நாளில். சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். இன்ஃபன்ட் டேரின் இன்று தனது முதலாம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா பாஸ்டின், அம்மா இதயா, அக்கா லியாண்ட்ரா, தாத்தா, ஐயா, அப்பத்தா, ஆச்சி, பெரியப்பா, மாமா, அத்தை, சித்தி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆக்னஸ் ஜஸ்லின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, மாமா, மாமி, ரீட்டம்மா, பிரதீப் அப்பா, ஸ்ரீ அம்மா, இன்ஃபன்ட், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். விழாக்காலம் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை 6:26. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, சிலுவையின் நிழலில் வாழ்வோம், சிலுவையின் பாதையில் பயணிப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.